மாதவங்கிரி ஜலஜத்வய நித்ய சேவா பிரேமா விலாசய பரங்குஷ பாத பக்தம் கமாதிதோஷகரமத்ம பதஸ்ருதாம். பாண்டவர்கள் எப்படி கிருஷ்ணனே எல்லாமா கொண்டிருந்தார்களோ, கிருஷ்ணன் என்ன சொன்னாரோ அந்த வழி, கிருஷ்ணன் ரைட்னா ரைட், லெப்ட்னா லெப்ட், என்ன சொன்னாலும் அதைப்படி கேட்டு நடந்தார்களே பாண்டவர்கள், அதை போலே நாமும் அவனுடைய திருவடிகளிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டோமே ஆனால் அவன் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்வான். இவர்கள் காரியத்தையே நிர்வகித்து போரும். அவன் என்ன பண்றான்? நம்முடைய காரியத்தையே நிர்வகித்து கொண்டு செல்கிறான். அவனுக்கு வேற காரியமெல்லாம் இல்லை, லோகத்தை ஆளணும் அந்த காரியமெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன காரியம் என்றால் நம்ம ரட்சிக்கணும், அதான் காரியம். நம்முடைய காரியத்தை முடிப்பதற்காகத்தான் அவன் காரியம் செய்கிறான். அதான் திருவிக்கிரமாவதாரத்தின் மூலம் தெரிந்தது. அதனால தான் உத்தமன்னு தெரிவிக்கிறார். உத்தமன்னா என்ன? தான் அழிந்தாலும் பரவாயில்ல, தன்னை எல்லோரும் வஞ்சகன், பக்ஷபாதி, பாண்டவ பக்ஷபாதி, இந்திரனுக்கு பக்ஷபாதம் செய்தார், லோகத்தை பிடுங்கினான் என்று தெரிவித்தாலும் பரவாயில்லை. ஆனால் அடியார்கள், அவர்களுக்கு விசுவாசம் ஏற்பட வேண்டும், அவர்களுக்கு லாபம் ஏற்பட வேண்டும். என்ன லாபம்? இவனை பற்றினால் நாம் மீண்டு போகலாம் என்கிற லாபம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார். இதுதான் நாம் வாழ வேண்டிய வழி. என்ன வழியிலே வாழ வேண்டும்? எல்லாவற்றையும் எம்பெருமான இடத்துல விட்டுடணும், எல்லாம் அவன் பார்த்துப்பான். அவன் கவலையே படக்கூடாதுன்னா நாம் எப்படி வாழ வேண்டும், இனிமே எப்படி வாழ வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், புண்ணியம் சேகரிக்கணுமா பாப்பம் சேகரிக்கணுமா என்றெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த லோகம், அந்த அடுத்த வருஷம், அடுத்த லோகம், அடுத்த ஜென்மம், இதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது. எல்லாவற்றையும் அவனிடத்திலே விட்டு விட்டு சந்தோஷமாக மார்பிலே கை வைத்து உறங்கலாம். நாம நிம்மதியா உறங்கணும்ன்றதுக்காகத்தான் எம்பெருமான் உலகையே இழந்திருக்கான். அவ்வளவு பெரிய உலகை இழந்தது எதற்கா? நாம தூங்கணும்ன்றதுக்கா. எம்பெருமான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான். குளரா வந்து பிறந்து வளர்ந்து இவ்வளவு காரியம் பண்ணது என்ன? நாம் நிம்மதியா கை வைத்து உறங்கணும். எங்க? ராத்திரி கிரகத்துல உறங்கணும், உபன்யாசத்துல தூங்கிடக்கூடாது. ஓ சுவாமி அதுக்காக தான் காரியம் பண்ணியிருக்கானா, இப்பவே தூங்கிடணும், இன்னும் தூங்கக்கூடாது, கிரகத்திலே போய் உறங்க வேண்டும் என்பதற்கா, நிம்மதியா இருக்க வேண்டும்ன்றதுக்கா என்று ஆச்சரியமான நிர்வாகம் இவ்விடத்திலே செய்து காட்டுகிறார் பட்டர். உத்தமன் எதற்காக தெரியுமா தெரிவிக்கிறார்? இவன் உத்தமனானது எப்படி தெரியுமா உத்தமனானான்? லோகத்தை அலைந்து அவனுடைய அடியார்கள் செருக்கோட எதை பற்றியும் அஞ்சாமல் நிம்மதியாக இருக்கும்படியாக தான் வஞ்ச கன்ற ஒரு பேரை ஏற்றுக்கொண்டானே, அதல்லவோ இவன் செய்த காரியம். அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் குள்ளனாக வந்து பிறந்தான், ஓங்கினான். அந்த காரியத்திலே வெற்றி ஏற்பட்டது. அந்த வெற்றி துவஜத்தை தான் காட்டுகிறது அந்த கங்கையானது. கங்கை பறக்கிறதே துவஜபடி விற்த்தாந்த சித்தாந்தி என்ற அந்த துவஜமானது வெற்றி கொடியை காட்டுகிறதே. என்ன பற்றி வெற்றி என்றால் தான் வஞ்சகன் என்பதிலே வெற்றி. தன்னை ஆசிரியத்தவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வான் இவன் என்று காட்டினமையிலே வெற்றி. அதை காட்டினான், அதிலே வெற்றி கண்டான், அதனாலே வெற்றி கொடியாக கங்கையை பறக்க விட்டான். அப்படிப்பட்ட திரை விக்ரமோ விக்ரமஹா, அந்த விக்ரமனுடைய திருவடித்தாமர்களே தஞ்சாம் என்று தெரிவிக்கிறார். அதனாலே தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் தான் உத்தமன்னு சொன்னான். ஏன் இவ்விடத்திலே கிருஷ்ணாவதாரத்தை சொல்லலை? கிருஷ்ணாவதாரத்திலேயே நிறைய காரியம்லாம் பண்ணானே, ஏன் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லவில்லை என்றால் இதுல தான் இன்னும் பெரிய காரியம் பண்ணான். இதிலைத்தான் ஆணை தொழில் செய்தான். பிறந்தான், சிறிய வடிவிலே பிறந்து பெரிய வடிவோட எல்லா லோகத்தையும் வளர்ந்தான். ஆணை தொழில் பண்ணான், ஆஷ்ரித பக்ஷபாதத்தை வெளியிட்டான். இந்த எல்லாவற்றையும் செய்தது இந்த அவதாரம். அதனாலே இந்த அவதாரத்திலே உத்தமன் என்று வெளியிடுகிறார். உலகளந்தவன் தான் உத்தமன். நமக்காக தான் அழிந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறானே அவன் தான் உத்தமன். உத்தமன்னா யார் என்றால் மற்ற பேர் வாழ வேண்டும், நாம் அழிமாறையும் மற்ற பேர் வாழ வேண்டும் நினைக்கக்கூடியவன் உத்தமன். அவன் தான் திருவிக்கிரமன். தான் அழிமாறையும் நாம் வாழ வேண்டும் நினைத்தான். அப்படிப்பட்ட உத்தமன் பேர் பாடி நாம் என்ன செய்யணும்? அதற்கு அவன் பேரை பாட வேண்டும். அவனுடைய பேரை பாடி அவனுடைய தலையிலே எல்லாவற்றையும் இறக்கி வைக்க வேண்டும். பேரை பாடினாலே போரும்னா எப்படிப்பட்ட பிரபாவம் உண்டு. கட்டிப்பொன் போலே அவன், படிப்பொன் போலே அவனுடைய திருநாமம். கட்டிப்பொன் கோல்டு பிஸ்கெட் கட்டிப்பொன் இருக்கே, அதை போல அவன் இருக்கிறான். பனிப்பொன் ஆபரண தங்கத்தை போலே அவனுடைய அடியார்களான நாம் இருக்கிறோம்.
அந்த அவனுடைய திருநாமம் இருக்கிறது. அதைத்தான் நாம் சுட வேண்டும். அவனுடைய திருநாமத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். ஆபரணத்தை தானே அணிஞ்சுக்கிறோம். பிஸ்கட்டையா கழுத்துல கட்டி போட்டுக்கிறோம் இல்லையே, ஆபரணத்தை தானே அணிஞ்சுக்கிறோம். அதனாலே திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். திருநாமத்தினுடைய பிரபாவம் அதைத்தான் தெரிவிக்கிறார். காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலை துழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுல குண்டு மிழ்ந்த முதல்வா நின் நாமும் கற்ற ஆவலி புடவை கண்டாய் இறங்கமா நகருளானே. திருமாலை தொடக்கத்திலேயே தெரிவித்தாரே தொண்டர்கள் இப்படி ஆழ்வார். எம்பெருமானே, உன்னை ஆசிரியத்தேன். நமன் யமனுடைய தலைகள், யமபட்டர்களுடைய தலைகளை எல்லாம் ஒரு நாடகமாக, ஒரு அரங்கமாக, ஒரு ஸ்டேஜாக அமைத்து அதன் மேலே நான் நாட்டியம் ஆடுகிறேன். நாவல் நாவல், வெற்றி வெற்றி என்று சொல்லிக்கொண்டு நாட்டியம் ஆடுகிறேன். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்வா, நீ காரணம் கிடையாது. உன்னுடைய திருவடிகள், நின் நாமம் கற்ற ஆவலிப்பு, உன்னுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களை கேட்டேனே, உன்னுடைய திருநாமங்களை பாடினேனே, அதனுடைய பிரபாவம். அதனாலே தான் இப்படி நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். இப்படி நான் யமன் அவனுடைய தலையிலேயே ஆடும்படியாக இருக்கிறேன் என்று திருநாமத்தினுடைய பிரபாவத்தை ஆச்சரியமாக வெளியிடுகிறார். அதனாலே நாம் என்ன பண்ணணும்? திருநாமத்தை பாட வேண்டும். திரிவிக்ரமனுடைய திருநாமத்தை பாட வேண்டும். முத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால், அதுதான் அந்த பேரை பாடுவதே நமக்கு பிரயோஜனம். அப்படி பாடி நாங்கள் எல்லோரும் அந்த பேரை பாடுவதே பிரயோஜனமாக கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், இந்த நோன்புக்கு சாற்றி நீராடினால், நன்றாக நீராடுவோமே ஆனால், எல்லோரும் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடே நாம் நீராடினால், எம்பெருமானோடைய குடினோமேயானால் என்ன ஏற்படும்? தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்னி என்று நாட்டிலே தீங்கே இருக்காது, எல்லா இடத்திலேயும் நன்மையே இருக்கும். எத்தாஷ்டாட்சர சித்தோ மகாபாகோ மகியதே நதத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என்று எவ்விடத்திலே ஒரு திருவஷ்டாட்சர மகாமந்திரம், அந்த திருவஷ்டாட்சர மகாமந்திரத்திலே சித்தி பெற்றவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவ்விடத்திலே ததத்ர சஞ்சரிஷ்யந்தி, அவ்விடத்திலே சஞ்சரிக்காது எதெல்லாம்? வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக, வியாதி அது இருக்காது, அதற்கு மேலே துர்பிக்ஷம்னு பஞ்சம் இருக்காது, தஸ்கராகான்னு திருட்டு இருக்காது. இது மூணுமே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணும்? எத்தாஷ்டாட்சர சம்சித்தோ, திருவஷ்டாட்சர மகாமந்திரத்திலே சித்தி பெற்றால் அவ்விடத்திலே எந்த தீங்குமே இருக்காது. திருவஷ்டாட்சர மகாமந்திரத்திலே சித்தி பெறுவதுன்னா என்ன? ஓங்கி உலகள் அந்த உத்தமன் பேர் பாடி, அவனுடைய பேரை பாடுவதற்கு திருவிக்கிரமன் பேர் பாடுவதுதான் திருவஷ்டாட்சர மகாமந்திரத்திலே சித்தி பெறுவது. ஏன்? திருவஷ்டாட்சர மகாமந்திரமே இதுதான் நான் காட்டுறது. திருமங்கையாழ்வார் காட்டுகிறார், திருநெடுந்தாண்டகத்திலே காட்டுகிறார். மந்திரத்தை மந்திரத்தால் மரபாதென்னும் வாழுதியேல் வாழலாம் மடரெஞ்சமே. திருநெடுந்தாண்டகத்திலே 4ஆம் பாசுரத்திலே கடைசியிலே தெரிவித்தார், மந்திரத்தை மந்திரத்தால் மரபாதென்னும் வாழுதியேல் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை வெளியிட்டார். முதல்ல மந்திரத்தை பற்றி சொன்னார். அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன என்றால் அடுத்த பாசுரத்தில் சொன்னார். பொன்மிதியல் புனலுருவி ஒருகால் நிற்பா மண்முழுது மகப்படுத்தி நின்னயந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. லோகத்தை அளந்தானே இந்த திரிவிக்ரமன், அவனுடைய திருவடியே வணங்கினேனே, அவனுடைய திருவடியை வணங்கினேன் என்று தெரிவித்தார். அதுதான் திருமந்திரத்திலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம். அதனாலே திருமந்திரத்திலே சித்தி பெறுகையாவது ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேரை பாடுவது. அப்படி அவனுடைய பேரை பாடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தி, நாட்டிலே எந்த தீங்குமே இருக்காது. திங்கள் மும்மாறி பெய்து, திங்கள் என்று ஒரு மாதத்திலே 3 முறை மழையானது பெய்யும். அது என்ன 3? என்ன, மாதத்துக்கு 30 நாள் இருக்கு. 30 நாள்ல தொடர்ந்து மழை பெய்யக்கூடாது. என்ன பண்ணணும்னா முதல்ல 9 நாள் மாதத்திலே நல்லா வெயில் அடிக்கணும். வெயில் அடித்து நிலமெல்லாம் நன்றாக காய வேண்டும். அடுத்து 10ஆவது நாள் அன்னைக்கு நன்னா மழை பெய்யும். மழை பெஞ்சு எல்லா இடத்திலையும் நன்னா குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். நன்னா நீரெல்லாம் நன்னா சுரக்க வேண்டும். மறுபடியும் 9 நாள் வெயில் அடிக்க வேண்டும், நன்றாக நாடெல்லாம் காய வேண்டும். மறுபடியும் 10ஆவது நாள் மழை நன்றாக பொழிய வேண்டும். மறுபடியும் 9 நாள் வெயில் அடிக்கணும், 10ஆவது நாள் மழை பொழிய வேண்டும். இப்படி மாதத்துக்கு 3 மழை பொழிய வேண்டும் என்று திங்கள் மும்மாறி பெய்து
மூன்று மழை. நல்ல ராஜா, தர்மமான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு ஒரு மழை, நல்ல பதிவிரதை இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு ஒரு மழை, அதற்கு மேலே நல்ல வேதம் ஓதக்கூடிய அந்தணன் பிராமணனுக்கு ஒரு மழை, இப்படி மூன்று மழை என்றெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த மூன்று மழையும் நன்றாக பெய்யும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளா. ஓங்கு பெருஞ்சென்னல் என்று அந்த பெரிய சென்னல் அது எப்படி இருக்கணும்னா ஓங்கு, ஓங்க வேண்டும் நன்றாக. பெரும் சென்னல், பெருத்திருக்கக்கூடிய சென்னலானது ஓங்க வேண்டும். எப்படி ஓங்க வேண்டும் தெரியுமா? விதை இருக்கிறதே, விதையத்து கீழே அப்படி நடரும், நட்டு விட்டு அப்படி தலையை தூக்கினா மேல ஓங்கிடும், இவ்வளவு வேகமா வளரும். அப்படி கூட வளருமா நெல்? அப்படி கூட வளருமான்னு அவ்வளவு வேகமா வளருமா? என்ன இவர்களுக்கு ஆசை அப்படி வளர வேண்டும் என்று. எதை போல? திருவிக்கிரமனை போல வளரணும்னு ஆசை. திருவிக்கிரமன் எப்படி இருந்தா? அப்படி நட்டுட்டு அப்படி தலையை தூக்கினா திருவிக்கிரமன் வளர்ந்துட்டான். ராவணன் வந்தா 3 அடி கேட்டான், மாவலி கொடுத்ததுதான், கொடுத்த உடனே மேல எங்கேயோ போயிட்டான் திருவிக்கிரமனார். அதை போலே வளர வேண்டும் என்று இவர்களுக்கு ஆசை. நெல்லையை விட்ட உடனே ஓங்க வேண்டும்னு ஆசை. ஏன்னா அதை போலத்தான் இவன் அப்பாவும் ஆசைப்பட்டார், பெரியாழ்வார் அவரும் ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார்? உரம்பெற்ற மலர்க்கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்டா வரம்புற்ற கதிர்ச்சென்னல் தாழ் சாய்த்து தலவனக்கும் தன்னரங்கமே. அப்பா பேயாழ்வார் அவரும் பெரியாழ்வார் அவரும் இதையே தான் பாடினார், பாசுரமாக பாடினார் என்று பார்க்கிறோம். அவருக்கும் என்ன இதை போலே நெல் ஓங்கி இருந்ததை பார்த்தால் திருவிக்கிரமனை பார்த்தா போல இருந்தது. ஓங்கு பெருஞ்சென்னல் என்று இதை பார்த்தால் திருவிக்கிரமன் ஓங்கினா போல இருந்தது. எங்க? முரம் பெற்ற மலர்கமலம். ஒரு தடவை பெரியாழ்வார் கிளம்பினார். கிளம்பி இங்கிருந்து திருவரங்கத்துக்கு சென்றார். போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வருவோம், ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரே திருவரங்கராஜர், மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வருவோம்னு கிளம்பினார் பெரியாழ்வார். நேர போற வழியில பார்த்தா திருவரங்கத்திலே எல்லா இடத்திலேயும் சென்னல் இருக்கு, நன்னா வளர்ந்திருக்கிறது. உரம் பெற்ற மலர்கமலம் உலகளந்த ஜேவடி போல் உயர்ந்து காட்டா. அந்த சென்னலுக்கு நடுவிலே ஒரு தாமரை புஷ்பம், அது மட்டும் உயரமா வளர்ந்துருக்கு. இந்த தாமரை எப்படி இருக்குன்னா உலகளந்த சேவடி, பெருமான் லோகத்தை எல்லாம் அளந்தானே அந்த திருவடியை போலே உயர்ந்திருக்கிறது. மற்றபடி சுத்தி இருக்கே வரம்புற்ற கதிர் சென்னல், சுத்தி இருக்கக்கூடிய சென்னல்கள், சென்னல்கள் எல்லாம் மேலே நன்னா பாலானது கட்டி கொண்டிருக்கிறது. சென்னல் நன்னா வளர்ந்திருக்கு, அதனாலே பாலானது கட்டி கொண்டிருக்கிறது. பால் கட்டி கொண்டிருக்கிறபடியாலே கனத்தாலே இந்த சென்னலானது நன்னா அப்படி முன்னோக்கி தாழ்ந்திருக்கிறது, முன்பக்கமாக சாய்ந்திருக்கிறது இந்த சென்னலானது. ரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலவனக்கும் தன்னரங்கமே. அதனால என்ன புஷ்பம் தாமரைப்பூ நன்னா உயர்ந்திருக்கு. அந்த சென்னல்கள்லாம் இருக்கு எல்லாம் நுனியிலே பால் கட்டி கொண்டிருக்கிறபடியாலே கனத்தாலே அப்படி சாய்ஞ்சிருக்கு. புஷ்பம் நன்னா உயர்ந்திருக்கு, மற்ற சென்னல்கள் எல்லாம் சாய்ந்திருக்கு. இதை பார்ப்பதற்கு தாமரை புஷ்பம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் வளர்ந்தா போல இருக்கு. சென்னல்கள் எல்லாம் படிந்திருக்கிறது, தேவதைகள் எல்லாம் வணங்கினார் போல இருக்கு. அதனாலே எம்பெருமான் லோகத்தை இழந்ததை பார்த்தா போல இருக்கிறது. தாழ்ச்சாய்த்து தலவனக்கும் தன்னரங்கமே. அப்படிப்பட்ட திருவரங்கம் என்று ஆச்சரியமாக பாசுரம் பாடுகிறார். அவ்விடத்திலே பெரியாழ்வார் பாசுரம் பாடுகிறார்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் அவருக்கும் தாமரை புஷ்பத்தை பார்த்தவாறே லோகத்தை இழந்தது ஞாபகம் வந்தது. அவருடைய பெண்ணு தானே ஆண்டாள். அதனாலே சென்னலை பார்த்தவாறே லோகத்தை இழந்தது ஞாபகம் வந்தது. அதை போலே உயர வேண்டும், வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இவ்விடத்திலே ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகை அலுகளா. அந்த சென்னல்கள்லாம் வளர்ந்திருக்கிறதே, அதற்கு நடுவிலே ஊடு கயல் உகளா என்று கயல் என்று சொல்லக்கூடிய மீன் இருக்கிறதே, அந்த மீனானது உகழ்ந்து செல்ல வேண்டும். உகழ்ந்து செல்வதாவது உருக்கழித்து கொண்டு செல்ல வேண்டும் தெரிவிக்கிறார். என்ன அந்த கயல்ன்ற மீன் எல்லாம் இருக்கே, மீனெல்லாம் நல்லா வளர்ந்திருக்கு, பெரிய மிகவும் தடித்து பெருத்து வளர்ந்திருக்கிறது, குட்டி யானைகளை போல வளர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட மீன். அதனாலே பெரிய பெரிய தூணை போலே வைரத்தூணை வைத்தாற் போலே இருக்கிறது. நடுவிலே இந்த சென்னல்கள் எல்லாம், அதற்கு நடுவிலே இந்த பெரிய குட்டி யானைகளைப் போலே இருக்கக்கூடிய இந்த மீன்கள், கயல்னு சொல்லக்கூடிய மீன், அது போனோம்னா உள்ள நுழையவே முடியும். அதனால என்ன ஆகுது, நான் உருக்கழித்து கொண்டு செல்கிறது. உருக்கழித்து செல்லையாவது இப்படி நேரா போற மீனாவது இடமில்லாதபடியால இப்படி திரும்பி கொண்டு உள்ளே சொல்லிட்டு மறுபடியும் இப்படி திரும்பிக்கிறது.
ஏன்னா உள்ளே நுழைய முடியவில்லை. அதைத்தான் கயல் உகழாகா என்று அப்படி உருக்களித்து கொண்டு செல்கிறதுன்னு காட்டியது. வேடிக்கையா ஒரு சரித்திரம் தெரிவிப்பது. ஒரு ஊர்ல ஒரு மாப்பிள்ளை இருந்தார். மாப்பிள்ளை இருக்காரே அதிமுட்டாள், எதுவுமே தெரியாது அந்த மாப்பிள்ளைக்கு. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள், கடைந்தெடுத்த முட்டாள். ஒரு காரியம் பண்றது, அவர் நேரம் தன்னுடைய மாமனார் அவர் ஆற்றுல போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். தங்கியிருந்த காலத்துல அப்பொழுது மாமனார் பார்த்தார், என்னடா அது நம்முடைய மாப்பிள்ளை இப்படி ஒரு காரியம் பண்ணறது இல்லை, எப்பொழுதும் இப்படியே உட்கார்ந்து இருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் நினைச்சார் மாப்பிள்ளை. பார்த்தா அந்த மாமனார் நினைச்சார் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தார். நினைத்து மாப்பிள்ளையை கூட்டார். ஓய் மாப்பிள்ளையே, உமக்கு ஒரு வேலை தரேன் பண்ணுமே அப்படின்னார். என்ன வேலை மாமனாரே? வேலை பண்ணிலாம் எனக்கு ஒன்றும் பழக்கம் இல்லை. சரி சொல்லுங்க என்ன வேலை பண்ணணும் கேட்ட வர இந்த மாமனார் சொன்னார், பாரு நிறைய மாடு இருக்கு, கொஞ்சம் போய் மாடு மேய்ச்சின்னு வரமே சொன்னார் அந்த மாமனார். பார்த்தார் மாப்பிள்ளை, சரி கேட்போம் போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பினார். மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டா மாப்பிள்ளை. எடுத்துட்டு நேராக மாடு மேய்க்க போனான். சாயங்காலம் ஆச்சு, திரும்பி மாடையெல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி வந்தான். திரும்பி வந்தவாறே திரும்பி வரும்போது என்ன பண்ணிட்டு வந்தான், அந்த மாப்பிள்ளைக்கு கம்பு இருக்கே அந்த கம்பின் மேலே கையை போட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை. அதனால அந்த கம்பை எடுத்து மாடு மேய்க்க கொண்டு போன கம்பை எடுத்து தோல் மேலே போட்டுண்டு அந்த தோல்ல இருக்கிற கம்பு மேலே அப்படி 2 கையும் தூக்கி போட்டுண்டா. மாடு மேய்க்கிறவா எல்லாருமே பண்ணக்கூடியது. அதை போல இந்த மாப்பிள்ளையும் அந்த கம்பை சொருகுண்டு அது மேல 2 கையை போட்டுண்டோ அப்படி நடந்து வந்தான். நேரா வந்து மாமனாரினுடைய கிரகம், அதனுடைய வாசல்ல கதவு இருக்கு, அந்த கதவுல வந்தான். நேரா வந்து அந்த கம்பு இருக்கே 2 பக்கம் நீட்டின்னு இருக்கே 2 வந்து கதவுல டங்குன்னு முட்டினவாறே பார்த்தான் மாப்பிள்ளை. ஏடா அது உள்ள போக முடியல. திரும்பி வந்தான். திரும்பி வந்துட்டு மறுபடியும் போய் பார்த்தான். மறுபடியும் போனா டங்குன்னு மறுபடியும் முட்டிட்டு அது முட்டுறது. அந்த மாப்பிள்ளை இந்த கதவு இடத்துல கேட்டான், ஏ கதவே என்ன நினைச்சிட்டு இருக்க? யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த வீட்டு மாப்பிள்ளை வந்திருக்கேன், என்ன உள்ள விடாம தடுக்கிறியே, உள்ள விட மாட்டேங்கிறியே, உனக்கு என்ன கொழுப்பு கேட்டார் மாப்பிள்ளை. நான் அந்த மாப்பிள்ளைக்கு இந்த கதவு இதுக்கு அறிவுண்டா, இதுக்கு காது உண்டா, இது திரும்பி பேசுவா, எதுவுமே தெரியாது. அவ்வளோ முட்டாள், கதவோட பேசுற அளவுக்கு முட்டாள். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கதவு கிட்ட பேச ஆரம்பிச்சான். என்ன உள்ள விட மாட்டியா அப்படின்னவாற கதவு இன்னைக்காவது பதில் சொல்லுமா? கதவு அது அமைதியா இருந்தது. பார்த்தான் மாப்பிள்ளை. திரும்பி பார்த்தா பின்னாடி பெரிய மாடு இருக்கேன். இந்த மாடுக்கு வளைஞ்சு பெருசா கொம்பு, இவ்வளவு பெருசுக்கு கொம்பு இருக்கு. பார்த்தான் மாப்பிள்ளை, மாடு வருதா, நம்மாலேயே போக முடியல, இது இவ்வளவு பெரிய கொம்போட இருக்கே, இது எப்படி போகும் பாப்போம், எப்படி போறதுன்னு பாப்போம் அப்படின்னு மாப்பிள்ளை ஒதுங்கினா. கம்பல இருந்து கையெடுக்கவே இல்லை, அப்படியே போட்டுட்டே இருந்தான். நேரா வந்து இந்த மாடு அப்படி திரும்பினவாறு அந்த கொம்பானது இந்த கதவுல உள்ள நுழைஞ்சு கொடுத்து. நேரா போனா உள்ள நுழையல, இப்படி திரும்பி உள்ள பூந்து போயிடுது. பார்த்தா அந்த மாப்பிள்ளை, ஓஹோ இதுதான் சூக்ஷ்மமா, அச்சே மாடுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது போச்சு நீ நினைச்சா. நேரா வந்து அந்த மாப்பிள்ளை கம்பை போட்டு இருக்காரு. நேரா வந்து அந்த கதவு கிட்ட வந்து கஷ்டப்பட்டு இப்படி திரும்பி அந்த கதவுக்குள்ள நுழைஞ்சு மறுபடியும் திரும்பிட்டு உள்ள நடந்து போயிட்டான். இதுதான் உகழா. என்ன உகழன்னா என்ன? இப்படி உகழ்ந்து போறது, நேரா போறதுக்கு பதிலாக இப்படி உழுக்கழிச்சுன்னு போனானே மாப்பிள்ளை, அதுதான் உகழ்ந்து செல்வது. அதை போலே சென்றான் மாப்பிள்ளை. வேடிக்கையா ஒரு கதை தெரிவிப்பது தான். அதுக்கு அந்த கையை எடுத்துட்டு கையிலேருந்து கம்பை உருவி கொண்டு போன உள்ள அப்படின்ற மூளை கூட இல்லை அந்த மாப்பிள்ளைக்கு. அப்படிப்பட்ட முட்டாளாக இருந்தான். அதை போல இடத்துல இந்த மீன்கள்லாம் இருக்கு, நேரா போனா இடிக்கிறது. இதுக்கு ஏதாவது கம்பு இருந்தா அது கழட்டி வச்சுட்டு போயிருக்கும். மீனானது உடம்பே பெருசா இருக்கு, அதனாலே மீனானது போனா 2 பக்கம் இடிக்கிறது, அந்த நெல்லானது இடிக்கிறது. அதனாலே உருக்கழித்து கொண்டு சென்றது அந்த கயலானது தெரிவிக்கிறார். ஊடு கயலுகளா என்று உகழ்ந்து செல்கிறது. அப்படிப்பட்ட நெல், அதோட அடி அவ்வளவு பெருசா இருக்கு.